யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ நெருப்பு வழங்கியாகவோ இவர்கள் தான் மாற்றுகிறார்கள் என்று குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மாற்றானுடைய வயிற்றிலே கூட பிறக்கிற குழந்தைகள் இஸ்லாமிய குழந்தையாக பிறக்கிறதா? ஆனால் தவறான தொடர்புள்ள ஒரு மனிதனுடைய வயிற்றிலே பிறக்கிற குழந்தைகள் நிச்சயம் தவறாகத்தான் இருக்கும். ஒரு குடும்பத்திலே ஒரு தவறு நடக்கிறது, யோசித்து பாருங்கள். என் தந்தையோ என் பாட்டனோ முப்பாட்டனோ யாரோ ஒருவர் ஏதோ ஒரு நேரத்தில் அவர் சரி இருப்பார். அதனுடைய விளைவுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் நல்லவராக இருக்க வேண்டும், என் சந்ததிகள் உயர்ந்தவராக இருக்க வேண்டும், என் சந்ததிகள் சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த உலகத்திலே வாழ்கிற போது சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும், கற்பொழுக்கத்தோடு வாழ வேண்டும். ஒரு விஷயம் சொல்லுகிற போது சில நேரங்களிலே கசப்பாகத்தான் இருக்கும். நபிகளாருடைய வாழ்க்கையை பேசுகிற போது, நபிகளாருடைய வாழ்க்கையை நாம் கேட்கிற போது, நபி அவர்கள் உயர்ந்தவர்கள் அன்பசுக்கும் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு இதையும் சேர்த்து சொல்கிற போது அதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உயர்ந்த பாரம்பரியத்திலே பிறந்தவர்கள், சிறந்த பாரம்பரியத்திலே பிறந்தவர்கள். இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சேர்த்து சொன்னா இன்னும் தெளிவாக புரியும் நினைக்கிறேன். நபிமார்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். நபிமார்களுடைய மனைவிமார்கள்ல 2 நபியுடைய மனைவி காஃபிராக இருந்தார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. நபிமார்களுடைய மனைவிமார்கள்ல 2 நபியுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்காம காஃபிராக இருந்தாங்க. இருந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையை தொடரல, அது ஒரு தனி விஷயம். ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. அல்லாஹ் சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் காஃபிராகத்தான் இருந்தார்கள். என்ன புரியுது? நபிமார்களுடைய மனைவிமார்களிடத்திலே குஃப்ரு கூட இருந்திருக்கிறது. ஆனால் எந்த நபியினுடைய மனைவியிடத்திலும் கற்பொழுக்கம் தவறியதாக வரலாறு இல்லை. கற்பொழுக்கம் தவறியதாக வரலாறு இல்லை. குஃப்ரை கூட ரப்பு அங்கீகரிக்கிறான். வாழ்க்கையில் ஒழுங்கியமாக நடப்பதை ரப்பு ஏற்று கூட பார்த்தார். குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயம் இந்த விஷயத்தை அழுத்தமாக யோசிக்க வேண்டும். இளையவர்கள் மட்டுமல்ல, பெரியவர்களும் கூட இந்த இடத்திலே சிக்கி அவர்கள் கண்ணாடினார்கள் ஆகிவிடுகிறார்கள். வாழ்க்கையிலே நடக்கிறதா இல்லையா? இந்த ஊர் அந்த ஊர் என்றெல்லாம் வித்தியாசம் இல்லாமல், வயது வித்தியாசம் இல்லாமல், கருப்பு சிறப்பெல்லாம் வித்தியாசம் இல்லாமல், ஏழை செல்வங்கள் எல்லாம் வித்தியாசம் இல்லாமல், சில பல நேரங்களிலே சில அப்பாவி பெண்கள் மாற்றாருடைய சதிகளை சிக்கி சின்னாவிடமாகிக் கொண்டிருக்கிறார். மயக்க மருந்து போட்டு தரக்கூடிய ஜூஸ் பிஸ்கட்டை தொடர் வண்டிகள்ல மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில ஜுவல்லரி கடைகளுக்கு போறப்போ நம்ம சாப்பிடலாம். எத்தனை இடங்களிலே தவறு நடக்கிறது, எத்தனை இடங்களிலே அனாச்சாரங்கள் நடக்கிறது. அப்பாவி பெண்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய கொடூரம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டுமா இல்லையா? என் மகள், என் தங்கை, என் சகோதரி, அவளுக்கு இந்த நிலை ஏற்பட்டால் எவ்வளவு துடிப்பேனோ அதை விட ஒரு மடங்கு என் இஸ்லாமிய சகோதரி சின்னாபின்னப்படுத்தப்படுகிறாள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெண்களை குறை சொல்வதற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை அல்ல. முதல் நாள்லயே நீங்க அடுத்த நாள் வந்து வராம இருக்கிறாங்க. இப்போ எவ்வளவோ சொல்றாங்க அப்படின்னு இதுதான் இந்த விஷயமே இருக்கு. அப்பாவி பெண்கள், பெண்களை குறை சொல்வதற்காக இந்த வார்த்தை சொல்லப்படுவதில்லை. மாற்றார்களுடைய சரி நம்மளை கொண்டு போய் மலையிலே சேர்த்து விடுகிறது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இறை நிராகரிப்பை விட மோசமான பாவம் இது என்று சொன்னால் இதிலே எவ்வளவு கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும், எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அவன் பேசுகிற மாய வார்த்தைகளிலே நாம் கட்டுண்டு போகலாமா? பெண்கள் என்பவர்கள் மிகவும் அடக்கத்தோடு ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டியது. அவர்களுடைய
நபிமார்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் கண்டிக்கிறான். நபிமார்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் கண்டிக்கிறான். பல அத்தகுவார்கள் குழைந்து பேசாதீர்கள். எந்த புற்றின பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. எதிரில் இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனா என்பதை தீர்மானிக்க முடியாது. அல்லாமா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே சென்று கேட்கிறார்கள், உங்களுக்கு தான் அதற்கு வயசாயிருச்சு, நாங்க உங்கள்கிட்ட போய் பார்க்கறதுக்கு வரலாமா? அல்லாமா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உண்மைதான், எனக்கு வயசாயிருச்சு, ஆனா எங்க இருக்கிற ஷைத்தான் வாலிபத்தோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு வயசாயிருச்சு உண்மைதான், ஆனா எங்க இருக்கிற ஷைத்தான் வாலிபத்தோடு இருக்கிறானே, வந்துடாத. மிகப்பெரிய வேலை, மிகப்பெரிய மகான் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே எவ்வளவு கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நினைக்க வேண்டுமே தவிர சிரிப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. பொதுவாக எனக்கு பேசுறப்ப சிரிப்பை சொல்ல தெரியாது, அதை ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம். இந்த தொடர் பெயர்னு சொன்ன உடனே காமெடி ஹியூமன்ல நிறைய வருஷம் சொல்லி உட்காந்து அவங்களுக்கு ஏமாற்றம் தான். எனக்கு சிரிப்பே தெரியாது, சொன்னாலும் சிரிப்பு வராது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரியம் உயர்ந்த பாரம்பரியம். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர் இந்த நாடு எவ்வளவு மோசமாக இருந்தது. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர் மக்கா நகரம் எவ்வளவு மோசத்திலே நடந்து கொண்டிருந்தது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததற்கு பிறகு அது எப்படி மாறியது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அமைப்பு எப்படி இருந்தது? அவர்களுடைய தாய் அவர்கள் பிரசவிக்கிற போது எவ்வளவு ஒளியை இங்கே பார்த்தார்கள். எனக்கு முன்னர் பேசிய மரியாதைக்குரிய அப்சா பள்ளியின் இமாம் அவர்கள் அழகாக உங்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணிலே பிறப்பதற்கு முன்னர் அறியாமை தான் தலையில் தாடிக் கொண்டிருந்தது. இந்த மக்களுக்கு போய் யாராவது ஆட்சி செய்வாங்களா என்று மக்கள் வெறுத்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையை மாற்றி காட்டுகிறார்கள். மக்காவிலே அறியாமை இருந்ததை போலவே மற்றவர்களுடைய உரிமைகளும் நசுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. மற்றவர்களுடைய உரிமையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அனாதைகளா, விதவைகளா, பெண்களா, தொழிலாளர்களா, எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சரியான முறைகள் கொடுக்கப்படாமல் இருந்தது. இஸ்லாம் வந்ததற்கு பிறகுதான், பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகுதான் ஒரு தெளிவு மக்களுக்கு மத்தியிலே உருவானது. யூதர்கள் அப்படின்னு ஒரு வம்சம் இருக்கிறாங்க. யூதர்கள், அந்த யூதர்களுடைய அமைப்பு எப்படி தெரியுமா? யார் யூதரா இருக்கிறானோ அவனுக்கு பிறந்த குழந்தைகள் மாத்திரம்தான் யூதராக முடியும். இப்போ நம்ம வேற ஏதாவது ஒன்று இருக்கிறோம், வேற ஏதாவது ஒரு மதத்தில் இருக்கிறோம், ஒரு மாற்றத்தில் இருக்கிறாங்க, அவன் போய் தன்னை யூதரா நான் ஆக்கிக்கிறேன்னு சொல்ல முடியாது. யூதனுக்கு பிறந்தவன் தான் யூதராக முடியும். அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு. கிறிஸ்தவர்கள் இறைவனை மூன்றாக அறிமுகப்படுத்துகிறார். 3 கடவுள்கள் சொல்றாங்க. அதே போன்று மற்றவர்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணிலே பார்த்தவைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கஅபாவில் கூட 360 சிலைகள் இருந்ததாக வரலாறு சொல்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னர், பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னர் கஅபா இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே இருந்து கஅபா இருந்தது. அந்த கஅபாவை நபி அவர்கள் வருவதற்கு முன்னரே மக்கள் மதித்துக் கொண்டிருந்தார்கள். கஅபாவின் மீது ஒரு மரியாதை, கஅபாவின் மீது ஒரு மதிப்பு. அந்த கஅபாவில் கொண்டு போய் சிலைகளை கொண்டு வச்சாங்க. அதை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஆலயமாக அதை ஆக்கிக் கொண்டிருந்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு சுமார் 3-4 மாதங்களுக்கு முன்னர் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. கஅபா மக்களால் மதிக்கப்படுகிறது. மது அருந்துகிறவன் கூட கஅபாவை மதிக்கிறான். விபச்சாரம் செய்கிறவன் கூட கஅபாவை மதிக்கிறான். கொலையும் கொள்ளையும் அடைந்தவன் கூட கஅபாவை மதிக்கிறான். என்ன தவறுகள் நடந்தாலும் அத்தனை பேரும் கஅபாவை மதித்தார்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி கஅபாவை சுத்திட்டு இருந்தாங்க. அவருடைய தவாஃப் எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஆண்கள் பகலிலே சுற்றுவார்கள், ஆடைகளை கழற்றி வைத்துவிட்டு, பெண்கள் இரவு
செய்வார்கள்? ஆடைகளை கலற்றி வைத்து அவங்கள்ட்ட போய் கேட்டமா, என்னங்க